டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னையிலிருந்து அவசரமாக SP வேலுமணி, KP முனுசாமி ஆகியோரும் டெல்லிக்கு பயணம். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சுற்றி பார்த்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் 2 நாட்கள் தங்கி ஆலோசனை நடத்தும் எடப்பாடி பழனிசாமி நாளை செய்தியாளர்களிடம் பேசுவதாகவும் பேட்டி. நாளைக்கு கொடுக்குறேன் விடு. நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்க்ரீன் எல்லாம் போகிறதுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவரிடம் கல்வி நிதி, இருமொழிக் கொள்கை பற்றி வலியுறுத்த வேண்டும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார் என்ன அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்திலே இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி குறித்து பாஜக தலைமைதான் முடிவு செய்யும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா என்ற கேள்விக்கும் பதில். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம்? அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம். அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் திடீர் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றிருக்கும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசனையா என்றும் எதிர்பார்ப்பு. சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகள் மற்றும் 133 நகராட்சி காலி பணியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல். காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இருக்கும் 315 காலி பணியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் மாணவி வன்கொடுமை நிர்வாகம் மறைத்ததாக புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பினர் காவலர்கள் தாக்கியதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை பதிலுரையில் அமைச்சர் KA நேரு அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை 5 மாதங்களாக தமிழ்நாட்டிற்கு தரவில்லை என்று மக்களவையில் கனிமொழி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தை விட அதிக நிதி ஒதுக்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் விளக்கம். The material dues and the payment also around 4,034 crores is pending for past 5 months. And the Chief Minister has also written to the Prime Minister, and we also met the Honorable Minister who kindly said he will give us the dues as soon as possible, but we're still waiting, sir. When are you going to give us the dues? And it's 5 months delayed, so are you going to give it with interest? ஏப்ரல் 1ஆம் தேதி அமலாக உள்ள சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் மக்கள் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தல். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிரான டாஸ்மாக் வழக்கிலிருந்து நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் விலகல். உயர்நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிகளின் விசாரணைக்கு பட்டியலிடப்படும். நடிகரும் தற்காப்பு கலை ஆசிரியருமான ஹுசைனி காலமானார். இரத்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம். நெல்லை சரக DIG மூர்த்தி மற்றும் நெல்லை மாநகராட்சி ஆணையர் சந்தோஷ் ஆகியோர் இடமாற்றம். ராமநாதபுரம் DIG உள்ளிட்ட மேலும் 8 காவல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை செயலாளர் உத்தரவு. நாமக்கல் அருகே கோவிந்தம்பாளையம் இடுகாட்டில் 6 மண்டை ஓடுகள் வைத்து எரிப்பு. போலீசார் பயன்படுத்தும் காலணிகளும் கிடந்த நிலையில் மாந்திரிகம் எதுவும் நடந்ததா என்று விசாரணை.
திருநள்ளாறு கோவிலில் வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இல்லை என்று தேவஸ்தானம் விளக்கம். அடுத்த ஆண்டுதான் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை. பெற்றோர்களின் போராட்டத்தை அடுத்து அரை பார்வையாளரை தனியார் பள்ளி ஆசிரியரை பிடித்து போலீசார் விசாரணை. சொத்துக்களை ஏலம் விட்டு நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாமா? தேவநாதன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணாநகர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தனது லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் காணவில்லை என்று புகார். வங்கி ஊழியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதால் பரபரப்பு. திருத்தணியில் தாய்ப்பால் குடித்த 2 மாத குழந்தை உயிரிழப்பு. தாய்ப்பால் கொடுத்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்த பரிதாபம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் நள்ளிரவில் பயிற்சி பெண் மருத்துவர் மீது தாக்குதல். அடையாளம் தெரியாத நபரை கைது செய்ய கோரி பணிப்புறக்கணிப்பு போராட்டம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடைபெற்ற விவகாரம். காவல்துறையில் புகார் தரப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக டீன் பேட்டி. நிர்வாகம் சார்பாக காவல்துறைக்கு உரிய வழிமுறைகளின்படி புகார் கடிதம் அளித்துள்ளோம். காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டுள்ளது. வாணியம்பாடி அருகே பேருந்தில் +2 மாணவியை ஏறவிடாமல் வெகு தூரம் பேருந்து சென்ற விவகாரம். வீடியோ வெளியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை சஸ்பெண்ட் செய்து ஆம்பூர் பணிமனை மேலாளர் உத்தரவு. சென்னை துறைமுகத்திற்கு இன்டர்ன்ஷிப் சென்ற MBA மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார். துறைமுக போக்குவரத்து பிரிவு அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னையின் பல்வேறு இடங்களில் செயின் பறித்த உத்தரப்பிரதேச கொள்ளையர்கள் 2 பேர் கைது. ரயிலில் வந்து கைவரிசை காட்டிவிட்டு விமானத்தில் தப்பிக்க முயன்றவர்களை விமான நிலையத்தில் தட்டி தூக்கிய காவல்துறை. 65,000 காலி பணியிடங்களை நிரப்பக்கோரி நெல்லையில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு மின்வாரியமே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜந்தர் மந்தர் பகுதியில் இளைஞர் காங்கிரசார் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தனர். அப்போது போராட்டக்காரர்களில் சிலர் தடுப்புகள் மீது ஏற முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலைய நுழைவு வாயில் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் 2000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை விடுத்தனர். மேலும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கோட்டையை நோக்கி பேரணி மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 வயது சிறுமியின் வயிற்றில் இருந்த பித்தப்பை நீர் கட்டி அதிநவீன சிகிச்சை மூலமாக வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. சேதுராயன் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் நித்யா தம்பதியின் 6 வயது மகளுக்கு கடந்த சில நாட்களாக வயிற்று வலி இருந்தது. மருத்துவ குழுவினரின் பரிசோதனையில் பித்தப்பையில் கட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 சிறு அளவிலான துளையிட்டு 7 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து 150 கிராம் கொண்ட கட்டி அகற்றப்பட்டது. சென்னை அருகே திருவேற்காடு சிவன் கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். கோயில் வளாகத்தை சுற்றி வந்த அவர் சற்று நேரம் அமர்ந்து இளைப்பாறினார். பின்னர் வரிசையாக காலில் விழ முயன்ற ஆதரவாளர்களை தடுத்து கோயிலில் பிறர் காலில் விழக்கூடாது என்று அறிவுறுத்தினார்.
ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் பொள்ளாச்சி மாட்டுச் சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது விவசாயிகள் வியாபாரிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வழக்கமாக 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டு 2 கோடி ரூபாய் வரையில் வர்த்தகம் நடைபெறும். ரம்ஜான் பண்டிகை வரவுள்ளதால் தற்போது 3000க்கும் அதிகமான மாடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் பலரும் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் வள்ளிமதுரையில் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படும் வரட்டாறு அணை பூங்காவை சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2007ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வரட்டாறு அணை பகுதியில் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பகுதி, சிலைகள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பில் பூங்கா அமைக்கப்பட்டது. ஆனால் பராமரிப்பின்றி பூங்காவில் உள்ள உபகரணங்கள் சேதமடைந்து புதர் மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஆம்பூரில் இருந்து வாணியம்பாடிக்கு சென்ற பேருந்தை ஓட்டுநர் முனிராஜ் ஓட்டிச் சென்றார். இந்த பேருந்து கொத்தக்கோட்டை பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்படாததால் அங்கு கடைசி தேர்வுக்கு செல்ல காத்திருந்த 12ஆம் வகுப்பு மாணவி பின்தொடர்ந்து ஓடியுள்ளார். பின்னர் சிறிது தூரத்தில் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் மாணவியை ஏற்றிச் சென்றார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் ஓட்டுநர் முனிராஜை பணியிட நீக்கம் செய்து ஆம்பூர் பணிமனை கிளை மேலாளர் கணபதி உத்தரவிட்டுள்ளார். கோடை வெயிலை கருத்தில் கொண்டு மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோர் மற்றும் பழச்சாறு வழங்கும் திட்டத்தை திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி தொடங்கி வைத்தார். மாநகர சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பணியில் இருக்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு வெயிலை தாங்கும் தொப்பிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூரில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவியிடம் சில்மிசம் செய்ததாக ஆசிரியரை முற்றுகையிட்டு பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறையில் பார்வையாளராக இருந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மாணவிகளிடம் காப்பி அடிக்க பேப்பர் வைத்திருப்பதாக கூறி சோதனை செய்துள்ளார். அப்போது அத்துமீறி சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்ட நிலையில் திருப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் ஆசிரியரை சிறைபிடித்து விசாரிக்கின்றனர். நெல்லை பாளையங்கோட்டை தூத்துக்குடி சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சாலையின் நடுவே சிறு பாலம் கட்டுமான பணி நடைபெறும் நிலையில் பாதாள சாக்கடை குடியில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் தேங்கி குடம்போல் காட்சி கிடைத்தது. துர்நாற்றத்தின் இடையே வாகனங்களை ஓட்டிச் செல்லும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் தட்டு தடுமாறினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகராட்சி ஊழியர்கள் கடப்பாறை மண்வெட்டியுடன் சென்று வீட்டு வரி வசூல் செய்ய முயன்றது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வீரகேரள விநாயகர் கோவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் வரி செலுத்தவில்லை என்பதால் குடிநீர் இணைப்பை துண்டிக்கப் போவதாக ஊழியர்கள் மிரட்டி வசூல் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி வெளியான நிலையில் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் வரி வசூல் செய்யப்படுவதாக நகராட்சி ஆணையர் புனிதன் விளக்கம் அளித்தார். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 23 பேர் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. அதன்படி செவ்வாய்க்கிழமை தெற்கு நகரமான கான் யூனிஸ் அருகே குடியிருப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 23 பேர் உயிரிழந்ததாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர்.